ஹாய் ஹலோ டோரிமான்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றியும் பேசாத ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். பிகாஸ் நீங்கள் என்னை திட்டுவீங்கன்னு தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம டேயோட அக்ரிமெண்ட் ஹஸ்பண்ட் எபிசோட் 10, அதாவது ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. சாரிடா, லாஸ்ட் பார்ட் எந்த ஒரு எபிசோடில் முடிச்சேன்றதே நான் மறந்து போயிட்டேன். ஆனால் அவ்வளோ ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு எபிசோடில் தான் முடிச்சிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க ஒரு வாட்டி, அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் 2 பேரும் ஒரு ரொமான்டிக்கான ஒரு பிளேஸில் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போது அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்படியே கேட்ட மாதிரியும் நீங்களும் ஓகே சொல்லிவிட்டு 2 பேருமே ஃப்ரீயாக படுத்துட்ருக்கீங்க. அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டே உங்களோட ஸ்டொமக்கை ரப் பண்ணிக்கிட்டே படுத்துட்ருக்காரு உங்கள் பின்னாடி. அவர் பாட்டு வந்துட்டு உங்கள் பின்னாடி அவங்க ஹேரை வந்துட்டு ஒரு கையில் வந்துட்டு பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கம் ஒரு கையில் உங்கள் ஸ்டொமக்கை ரப் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே நீங்களும் படுத்துட்டு சைலண்ட்டாக படுத்துட்ருக்கீங்க, என்ன பேசுறதுன்னே தெரியாமல். ஸோ அப்படியே டேயோட கை கொஞ்சமாக மேலே போகுது. ஸோ அப்படியே மேலே உங்கள் செஸ்ட்டை பிடிச்சி ரப் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் செம்மையாக ஒரு மாதிரி நெறிஞ்சிட்டே அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அவரும் அப்படியே வந்துட்டு ஸ்டொமக்கு அப்படியே செஸ்டெல்லாம் ரப் பண்ணிகிட்டே இருக்கார். அப்படியே உங்கள் கழுத்துக்கிட்ட வந்து உங்கள் கழுத்தில் பொறுமையாக அப்படியே ஒரு அஸ்கி வாய்ஸில் பேசுகிறாரு. ஒயன் டே, எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப உங்களை ஹக் பண்ணுறாரு. அப்படியே வந்துட்டு எதுவுமே போடாமல் ஹக் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கே வருது. ஸோ அப்படியே வந்துட்டு அவர் உங்களோட நெக்கிட்ட வந்துட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே பொறுமையாக திரும்பி டேயோட ஃபேஸ் பார்க்குறீங்க. ஒரே கோல்டாக இருக்குது. நீங்களும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க அவரோட ஐஸை. டே சொல்லுடி, என்னைக்கோலாமா எனக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஹே, அது ஏன் டைலாக் டி, நீ தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க. எதுவுமே போடாத உன்னோட அழகை இதை பார்க்கும் போதே எனக்கு தலை சுற்றுதுடி. எப்படி இவ்வளோ அழகாக இருக்கா? ஹே, நீங்களும் தான் அழகாக இருக்கீங்க. ஒத்துக்க மாட்டேன், நீ தாண்டி செம்மையாக இருக்க. உன்னோட அழகை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல். 2 கண் எனக்கு பத்தலடி அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்லும் போது அவரோட சின்ன பிடிச்சி கிஸ் பண்ணுறீங்க. பொறுமையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. டேவும் அப்படியே பொறுமையாக உங்களை கிஸ் பேக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தென் அப்படியே உங்களோட நீஸை பிடிச்சி கிட்ட இழுத்து அப்படியே இன்சர்ட் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே ஸ்லோலி மூன் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஹெவியாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே உங்களுக்கும் செம்ம மூடாகி 2 பேருமே வேறு லெவல் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த நைட்டை. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் இல்லாமல் அப்படியே நைட் ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்சம் ரொமான்டிக்காக தான் போகுது. அந்த மாதிரி இல்லைனாலும் அப்பப்போ வந்து குட்டி குட்டி ரொமான்ஸ், கடிக்கிறது, கிஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்குது. அப்படியே போகுது. ஸோ மார்னிங் 2 பேருமே ஃப்ரீயாக தூங்கிட்டு இருந்தீங்கல்ல, அதே மாதிரி ஃப்ரீயாக தூங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் டேயோட செஸ்ட்டில் படுத்துட்டு அங்கே கை வச்சிட்ருக்கீங்க. டே உங்களோட செஸ்ட்டில் கை வச்சுக்கிட்டு பிடிச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி தான் வேக்கப் ஆகுது. அப்படியே வேக்கப் ஆனோடனையும் ஒரு வெளிச்சம் வரும்ல, அதை பார்த்த உடனே உங்களுக்கு செம்ம ஷை ஆகிடுது. டேக்கு அதுக்கு மேலே ஷை ஆகிடுது. ஸோ டே வந்துட்டு ஏன் என்னடி பண்ணுற, எங்கே கை வச்சிட்ருக்க, எட்ரி. ஐயோ சாரி தயா, நீங்கள் மட்டும் எங்கே கை வச்சுருக்கீங்களா, எடுங்க அப்படின்றீங்க. அப்படியே டேயும் கையை எடுத்துகிட்டு சாரி அது நைட்லாம் அங்கே தானே இருந்தது கையை, அதனால தான். ஆனால் நீ ஏன் இங்கே கை வச்ச? டே இப்படிலாம் கேட்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, போங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறீங்க ரெஸ்ட் ரூமில். ஸோ எழுந்து போய் ரெஸ்ட் ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. டேவும் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் மாட்டிட்டு வெளியே போகிறான். அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்படியே ஷார்ட்ஸோடவே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்துட்டான். நீங்களும் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே போகிறீங்க. அங்கே அந்த
அந்த இடத்தோட இருக்கிறவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபுட் சர்வ் பண்ணுறாங்க. 2 பேருமே உட்காந்து அப்படியே அந்த சன்செட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. எதுவுமே பேசல. வந்துட்டு ஹயன், நேற்று நான் கேட்டேன்றதுக்காக ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி. என்ன தயம் தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க? என்ன நானா வெளியாளா தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க? நான் உங்கள் ஒய்ஃப் தானே, அப்புறம் என்ன? இருந்தாலும் எனக்காக நீ சம்மதிச்சல. என் புருஷனுக்கு நான் தராமல் வேற எவ தர போகிறான்? சரிடி. சரி, இப்போது நம்ம ஈவினிங் கிளம்புறோம். சரி, நீ சாப்பிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோ, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறீங்க. அப்படியே உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, சியோலுக்கு. அப்படியே உங்களோட ரெகுலர் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது சியோலில். டெய்லி நீங்களும் டேவும் ஆஃபீஸ்க்கு ஒன்றா போவீங்க காரில். அவ்வளோ ஒரு ஹாப்பினஸோட ரொம்ப ஒரு ஜாலியான கப்பலாக போவீங்க. வந்து ஒரு ரஃப்பான ஒரு டைப், ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டான் அவங்க கூட. அவன் உங்களுக்கு மேலே ஃபன் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே ரொம்ப ஹாப்பினஸோடு இருக்கான் அவங்க கூட. ஸோ அப்படியே போகுது. ஆஃப்டர் ஒரு 3 months என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் காலையில் எழுந்ததுலேருந்து ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. வந்துட்டு ஹயன், என்னடி காலையிலேருந்து ஒரு மாதிரி இருக்கா, ஃபேஸ் சரியில்லையே, என்னாச்சு? தயாங், எனக்கு தலை ரொம்ப வலிக்குது காலையிலேருந்து. சரி இரு, நான் காஃபி போட்டு எடுத்துருவேன், அது குடிச்சா சரியாயிடும். இல்லை தயாங், எனக்கு வேண்டாம். ஏண்டி? எதுவுமே சாப்பிட பிடிக்கல. ஸோ இந்த காஃபி மட்டும் நீ குடிச்சு பாரு, இந்த காஃபி குடித்தா உனக்கு தலைவலி ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்துட்டு ஐயா இந்தா இந்த காஃபி ஒன்று குடி, சரியாக போயிடும். தயாங், எனக்கு வேண்டாம் தயாங். நான் சொல்கிறேன்ல கேள்றி, இது குடித்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். நீங்களும் ஒரு மாதிரி வேண்டாம் வெறுப்பாக வாங்கி குடிச்சிட்றீங்க. குடித்த ஒரு செகண்டே வாமிட் வருது. ஓடி போய் வாமிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை பார்த்த உடனே தயாங்க்கு சாரிடி, காஃபியில் நான் ஒன்றுமே போடல, காஃபி போட்டு மட்டும் தான் போட்டேன், வாமிட் பண்ணுற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலடி, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன் உனக்கு அது கரெக்டாக ஆகுதா? எது? அதாண்டி பொண்ணுங்களுக்கெலாம் ஆகும்ல, அது என்ன ஆகும்? ஐயோ மக்கு, உனக்கு டேட் கரெக்டாக ஆச்சா? அது சரியான ஞாபகம் இல்லை தயம், ஆனால் எனக்கு ஆகாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சரி, நான் போயிட்டு டாக்டரை கூப்பிட்டு வரேன், நீ இங்கே இரு. ஐயோ தயாங்க, அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் மெடிக்கல் ஷாப் போயிட்டு அது வாங்கிட்டு வாங்க, நம்மளே செக் பண்ணிக்கலாம். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க ரொம்ப ஆசையாக போயிட்டுருக்கான். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட் பேபி என்ன இருக்குன்றது. அதனால் ரொம்ப ஆசையாக தாயாங்க வந்துட்டு வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்களும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே செக் பண்ணுறீங்க. செக் பண்ணிவிட்டு தயங்க உள்ள கூப்பிட்றீங்க. ஸோ ஒரு கண்ணாடி இருக்கும்ல, கண்ணாடி வாஷ் பேஷன் முன்னாடி அதை வச்சுட்டு அந்த கண்ணாடியை பார்த்துட்டு கண்ணை மூடிட்டே நிற்கிறீங்க. தயங்க உங்களை பேக் ஹக் பண்ணிவிட்டு ஹயன் ஹயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு பொறுமையாக. அப்படியே அதில் வந்து பொறுமையாக 2 கோடு வருது. அவ்வளோதான், தயாங் ஹயன் அப்படின்னு உங்களை கட்டி பிடிச்சி கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்றாரு. நீங்களும் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வரீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் பேபியே அபார்ட் ஆகிட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. அவர் குதிக்கிறாரு. அப்படியே குதின்னு குதிச்சுட்டு இன்றைக்கி ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் லீவு, இன்றைக்கி ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் கொடுக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் நில்றா நானும் வரேன் அப்படின்றீங்க. இதுக்கு மேலே நீ வீட்டை விட்டு எங்கேயும் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. ஸோ அப்படியே வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு அவரோட அம்மா எல்லாருக்குமே சொல்லிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வராரு. அவங்களுக்காக அவ்வளோ ஸ்வீட்டு சாக்லேட்டு அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்தோடனே நீங்கள் பார்த்துட்டு என்ன இது, ப்ரெக்னென்ட் ஆனது நான், ஆனால் என்னை கவனிக்காமல் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு வரீங்களா? உனக்கு தாண்டி துபார் அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து காட்டுறாரு. அவ்வளோ சாக்லேட் ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டா எனக்கு சுகர் வந்துடும், அப்புறம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதாயிடும். ஆமாம்ல, சரி நான் திரும்பி குத்துட்டு இது எல்லாமே ஃப்ரூட்டாக வாங்கிட்டு வரேன். இருங்க. விடுங்க தயாங், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே உட்காந்துட்டு சோஃபாவில் டிவி ஆன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க.
அப்படியே உங்கள் மேலே ஷோல்டர் மேலே கை போட்டு, பாப்பா போன வாட்டி பண்ண மாதிரி எந்த தப்பும் இந்த வாட்டி நடந்துடாது, உன்னை நான் பார்த்துக்கிறேன், குழந்த மாதிரி பார்த்துப்பேன், இனிமேல் என் உலகத்தில் நீயும் பாப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக பேசிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேருமே ஒரு லவ்வோடு பேசிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ்லேயே உங்களுக்கு பெல்லி ரொம்ப பெருசாகிடுது. ஸோ வந்துட்டு அந்த பேபி ரிவீல் பண்ணுவாங்களே அதான் பண்ணுறீங்க. ஸோ சவுத் கொரியாவில் அதெல்லாம் கேஷுவல் தானே. ஸோ ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கேர்ள் சொல்கிறீங்க. வந்துட்டு பாய் கேட்குறாரு ஆப்போசிட்டாக. ஏன்னு கேட்டால் நானும் என் பையனும் வந்துட்டு கொஞ்சம் கெத்தாக இருப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு சீன் போடுறாரு. ஸோ பேபி ரிவீல் பண்ணும் போது கரெக்டாக பாய் தான் வருது. அவ்வளோதான், டேவோட ஆட்டம் தாங்கலை, அவ்வளோ ஆட்டம் போடுறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக லவ்லியாக போகுது. அப்புறம் வந்துட்டு அந்த பேபிக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த எஃப்எஃப் வந்து ஃபினிஷ் ஆக போகுது. ஸோ இதே மாதிரி நம்ம டேக் என்ன எஃப்எஃப் போடலான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ரொம்ப கம்மி டியூரேஷனில் போட்டிருக்கேன், பிகாஸ் இது வந்து ஆல்மோஸ்ட் டன் ஆகிடுச்சு, அதனால் கம்மி டியூரேஷனில் போட்டிருக்கேன். இதே மாதிரி நான் புது எஃப்எஃப் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன். அது என்ன மாதிரி எஃப்எஃப்ன்றதை சொல்லுங்கள். ஸோ ஓகே, டாட்டா, பாய் பாய், லவ் யூ ஆல்.